வாங்க, தேனீக்களோட உலகத்துக்குள்ள போலாம். ஒரு தேன் கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆச்சரியமான சமூகத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு தேன் கூடு ஒரு குட்டி ராஜ்யம் மாதிரின்னு சொல்லலாம். இங்க 3 விதமான தேனீக்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி வேலை இருக்கு. சரி, இந்த ராஜ்யத்தோட மகுடம் யாருன்னு பாப்போமா? வாங்க, ராணி தேனீயிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருந்தாலும் ராணி மட்டும் ஒருத்தர் தான். அந்த முழு கூட்டுக்குமே அவங்க தான் தாய். அவங்களோட முக்கியமான வேலையே முட்டை போடுறது தான். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முட்டைகள் வரை இடுவாங்க. கூட்டத்திலேயே இவங்க தான் சைஸ்ல பெருசு. சில சமயம் 5 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழ்வாங்க. மத்த தேனீங்களை விட ரொம்ப அதிகம். அடுத்து இந்த ராஜ்யத்தோட இளவரசர்களான ஆண் தேனீக்களை பத்தி பார்ப்போம். அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், ஆனா அது ரொம்ப முக்கியம். ஆச்சரியமா இருக்குல்ல, இவங்க தேன் எடுக்கவோ கூட்ட பாதுகாக்கவோ மாட்டாங்க. ராணியோட இனச்சேர்க்கை செய்யறது மட்டும்தான் இவங்க வேலை. அந்த ஒரு கடமை முடிஞ்சதும் அவங்க ஆயுளும் முடிஞ்சிடும். இது ஒரு சோகமான ஆனா ரொம்ப அவசியமான தியாகம். இப்போ இந்த ராஜ்யத்தோட முதுகெலும்பான வேலைக்கார தேனீக்களை பத்தி பாப்போம். இவங்க இல்லாம எதுவுமே நடக்காது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே பெண் தேனீக்கள் தான். ஆனா ராணி மாதிரி முட்டை போட முடியாது. ஒரு சின்ன கூட்ல கூட 50,000க்கும் அதிகமான வேலைக்கார தேனீக்கள் இருக்கும். பாருங்க, ராணி ஒண்ணுனா இவங்க பல்லாயிரம். இவங்களோட வாழ்க்கை ஒரு சூப்பரான கரியர் பாத் மாதிரி. சின்ன வயசுல கூட்ட சுத்தம் செஞ்சு வயசாக தேன் சேகரிக்க போவாங்க. ரொம்ப வேலை இருக்கிற கோடை காலத்துல இவங்களோட ஆயுள் வெறும் 6 வாரம் தான். கூட்டத்துக்காகவே வாழ்ந்து உழைச்சு மடிக்குதுங்க. இந்த டேபிள் எல்லாத்தையும் சிம்பிளா காட்டுது பாருங்க. இந்த கச்சிதமான வேலை பிரிவினை தான் அந்த ராஜ்யத்தையே இயக்குது. சரி, ராணி, ஆண் தேனி, வேலைக்கார தேனின்னு இத்தனை பேரும் எப்படி ஒரு டீமா வேலை செய்றாங்க? இந்த சார்ட்டை பாருங்க. 90% வேலைக்கார தேனீக்கள் தான். இவங்களோட உழைப்புல தான் அந்த கூட்டமே இயங்குது. அதாவது ராணியா இருந்தாலும் சரி, வேலைக்கார தேனியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரோட வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேனீக்களோட வாழ்க்கை ஒரு சரியான டீம் ஒர்க் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தரும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா?